ஹாய், வெல்கம் டு சாண்டோவர்ஸ். நான் சாண்டோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்துட்டு 9 ஆக்டர்ஸ் ஹூ ஃபெயில்ட் இன் பாலிடிக்ஸ். அதாவது எம்ஜிஆர் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல நாம எவ்வளோ பாப்புலரா இருக்கும், நமக்கு எவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்கு, எவ்வளோ ஃபேண்டோம் இருக்கு, ஸோ நம்ம பாலிடிக்ஸ்ல வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நம்பி வந்து பட் ஃபெயிலியர் ஆன பெருசா அச்சீவ் பண்ண முடியாத 9 ஆக்டர்ஸை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்பர் 1 லெஜெண்ட் சிவாஜி கணேசன். அப்போ எம்ஜிஆருக்கு ரைவல்னு சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற விஜய் அஜித் மாதிரி அப்போ எம்ஜிஆர் சிவாஜி. எம்ஜிஆர் ஆல்ரெடி சிஎம் ஆயிட்டாரு. பட் ஆஃப்டர் அ லாங் டைம் 1988ல சிவாஜி கட்சி ஆரம்பிக்கிறாரு. அவரோட பேச்சு திறமையும் பயங்கரமா இருக்கும் அண்ட் அவருக்கு பயங்கரமான கிரேசி ஃபேன்ஸும் இருந்தாங்க. நிறைய காங்கிரஸ் லீடர்ஸ் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பும் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரு. எம்ஜிஆர் மாதிரியே சிவாஜியும் சிஎம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் அவர் பாலிடிக்ஸ்ல என்ட்ரி ஆன டைம் வந்து ரொம்ப ஒரு கன்ஃபியூஷனான டைம். எம்ஜிஆர் அப்பதான் இறந்திருந்தாரு. டிஎம்கே ஏடிஎம்கேக்குள்ள செம்ம கன்ஃபியூஷன். காங்கிரஸ் ரொம்ப அன்ஸ்டேபிளா இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ல வந்து சிவாஜி பெருசா நின்று ஜெயிக்க முடியல. ஃபேண்டம், பேச்சு திறமை அதெல்லாம் இருந்தாலுமே, ஈவன் அவரோட கட்சி அவர் ஓரளவுக்கு ஒழுங்கா பில்ட் பண்ணியிருந்தாலுமே நிறைய ஈக்குவேஷன்ஸை அவரால் கரெக்டா பண்ண முடியல. நிறைய கிரவுண்ட் ரியாலிட்டியை அவருக்கு புரிஞ்சுக்க முடியல. அங்கதான் நிறைய பேருக்கு ரியலைஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் லைக் தட் நான் சினிமாவில் நடிச்சிட்டனால, நான் ஒரு பெரிய ஸ்டார்னால பாலிடிக்ஸ்ல ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. நம்பர் 2 டி ராஜேந்தர். இவர் ஆல்ரெடி ஆக்டர், டைரக்டர், சிங்கர், மியூசிக் கம்போசர், ப்ரொடியூசர், லிரிக் ரைட்டர், டயலாக் ரைட்டர். இவரோட டயலாகுக்கு தனியா ஃபேன் பேஸ் இருக்கு. அதுவும் இல்லாம மேடையில தெறிக்க விடுவார். இதெல்லாம் வச்சுட்டு செம ஃபோர்ஸா பொலிட்டிக்ஸ்ல என்ட்ரி ஆகுறாரு. அகில இந்திய லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம், அதுதான் அவர் கட்சியோட பேர். அப்போ அவர் வந்த டைம்ல இருந்த கரப்ஷன் எல்லாத்தையும் ஒழிப்பேன் அப்படிங்கிறாரு. அவர் நிறைய எமோஷனல் படங்கள் கொடுத்தனால மேடையிலேயே அவர் எமோஷனலா கனெக்ட் ஆகுறாரு. பட் இதெல்லாம் இருந்தும் அவரால் பெருசா வர முடியல. அட் சம் ஸ்டேஜ் டூ மச் ஆஃப் பர்சனாலிட்டி ட்ரிவன் அப்படின்ற மாதிரி ஆகுது. கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்ஸா இருக்காரு. நிறைய அலையன்ஸ் மாறுறாரு. கொஞ்சம் கொஞ்சமா டவுன்கிரேட் ஆகுது அண்ட் அங்கிருந்து பெருசா ரிட்டர்ன் வர முடியல. நம்பர் 3 அகில இந்திய நாடாளும் மக்கள் கட்சி. கார்த்திக் ஆரம்பிக்கிறாரு. இப்போ இருக்கிற கார்த்திக் கிடையாது, 90ஸ்ல இருந்த கார்த்திக். அப்போ வந்துட்டு பேசிக்கலி அவர் ஒரு யூத் ஐகான், சாக்லேட் பாய், பொண்ணுங்க ஃபேன் பேஸ் பயங்கரமா இருந்துச்சு. அப்பவே அவர் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே இல்லாத ஒரு கட்சி தான் ஆட்சிக்கு வரணும்ன்ற மாதிரியான ஒரு ஐடியாவோட களமிறங்குறாரு. ஆக்சுவலி நல்ல ஒரு ஹைப் இருந்துச்சுன்னே சொல்லலாம். பட் அகைன் அவராலையும் சரியா ஸ்ட்ரக்சர் பண்ண முடியாததாலையும் நிறைய இன்கன்சிஸ்டன்சியாலையும் பெருசா ஜெயிக்க முடியல. தமிழ்நாடு மக்கள் எப்பவுமே ரொம்ப நாளைக்கு கிரவுண்ட் ஒர்க் பண்ணவங்கள தான் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்கன்சிஸ்டன்ஸா இருந்த யாரும் பெருசா நிற்க முடிஞ்சதில்லை. நம்பர் 4 சரத்குமார். இவர் டிசாஸ்டர்னு சொல்ல முடியாது. நிஜமாவே கிட்டத்தட்ட ஒரு மிட் லெவல் பார்ட்டியா பில்ட் பண்ணாரு. ஒரு பயங்கரமான டிசிப்ளின்டு இமேஜ் இருந்துச்சு. நல்ல பப்ளிக் ஸ்பீக்கரும் கூட. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பாலிடிக்ஸ்ல இன்வால்வ்டா இருந்தாரு. சமத்துவ மக்கள் கட்சின்னு ஆரம்பிச்சு சின்ன சின்னதா அங்கங்க வின் பண்ணாரு. பட் அதை தாண்டி போக முடியல. சின்ன பார்ட்டியாவே இருந்தாரு. நிறைய அலையன்சஸ் வச்சு. ஸோ பெரிய பார்ட்டிஸ் வந்து இவருக்கு கொஞ்சம் ஓட்டு இருக்கு, இவர் கூட அலையன்ஸ் வச்சுக்கலாம், இந்த சின்ன பார்ட்டியோட அலையன்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மீட்டர்லயே இருந்துச்சு. இப்போ வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் ஆப்போசிஷன் ஃபோர்ஸா வர முடியல. நம்பர் 5 விஜயகாந்த். ஒரு பெரிய பீக் போயிட்டு ஒரு சடன் ஃபால். பயங்கரமான ஃபேன் பேஸ். கிட்டத்தட்ட அடுத்த எம்ஜிஆர்னு சொல்லப்பட்டவர் வர்றாரு, நிக்கிறாரு, ஜெயிக்கிறாரு, எதிர்கட்சியும் கூட ஆகுறாரு. பட் அந்த டைம்ல மீடியால இவரோட போர்ட்ரேயல் அண்ட் அவரோட பர்சனல் ஹெல்த் ரீசன்ஸால பெருசா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம பெரிய டவுன்ஃபால் ஆகுது. அப்ப இருந்து இப்போ வரைக்கும் அந்த கட்சியால பெருசா ஒரு கம்பேக் கொடுக்க முடியல. நம்பர் 6 ஆக்டர் சீமான். எஸ், ஆக்டர் சீமான். என்னதான் அவர் நடிகர்கள்லாம் ஏன் ஆட்சி பண்ண வர்றீங்கன்னு கேள்வி கேட்டாலும் அவரே நடிகரா இருந்து வந்தவர் தான். அவரும் ஒரு நடிகரா இருந்து பாலிடிக்ஸ்ல வந்தவர் தான். பயங்கரமான ஐடியாலஜிஸ், பயங்கரமான பேச்சு திறமை, ஒரு அக்ரெசிவ் பொலிட்டிக்கல் பிராண்டிங் இருக்கிறவர். கரெக்டா இன்டர்நெட் பூமான அந்த ஒரு டைம்ல பயங்கரமா வாட்ஸ்அப் குரூப்ஸ்ல இவருக்கு பயங்கர ஃபேன்ஸ் இருந்தாங்க. நிறைய வாட்ஸ்அப் குரூப்ஸ், நிறைய பாலிடிக்ஸ் அங்க டிஸ்கஸ் பண்ணாங்க, ஃபாலோ பண்ணாங்க. நிறைய பேர் இது கட்சி இல்ல வாட்ஸ்அப் குரூப்னு கலாய்ச்சாலும் அங்க இருந்து தான் அவங்களோட கட்சியவே பில்ட் பண்றாங்க. யார் கூடயும் கூட்டணி வச்சுக்க மாட்டோன்ற கொள்கை ரொம்ப வருஷமா களத்துல நிக்கிறாங்க. என்னதான் இவங்க மோர் தேன் 15 இயர்ஸ் நின்னாலும் இப்போ வரைக்கும் பெருசா எதுவும் ஜெயிக்க முடியல. ஸோ சீமான் வந்துட்டு ஃபெயில் ஆயிட்டாருன்னு சொல்ல முடியாது, பட் இன்னும் வின் ஆகலன்னு வேணா சொல்லலாம். நம்பர் 7 ராமராஜன். பட்டி தொட்டி எல்லாம் இவருக்கு வந்து செம்ம ஃபேன்ஸ். இவருக்கு இருக்கிற வில்லேஜ் பாப்புலாரிட்டினாலே மக்கள்லாம் எம்ஜிஆர் மாதிரியே இவரும் பயங்கரமா கனெக்ட் ஆகுறாருன்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க. ஏடிஎம்கேல ஜாயின் பண்ணாரு, எம்பியும் ஆனாரு. பட் அந்த ஒரு சக்சஸுக்கு அப்புறம் பெருசா எங்கேயும் வெளியே தெரியல. சினிமா ஸ்கிரீன்ஸ்லயும் பெருசா வரல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டோட்டலா சைலண்ட் ஆகுறாரு. நம்பர் 8 கமல்ஹாசன். சென்ட்ரிசம் சொல்லிட்டு ஒரு டிஃபரெண்டான இன்டெலெக்சுவலான பாலிடிக்ஸை உள்ள கொண்டு வந்தாரு. கேண்டிடேட்ஸை ஸ்ட்ரக்சர் பண்றது, ஸ்கீம்ஸ், மேனிஃபெஸ்டோஸ்னு எல்லாமே டோட்டலா வித்தியாசமாகவும் ப்ராக்டிகலி பாசிபிளாகவும் நிறைய சொன்னாரு. சினி ஃபீல்ட்லேயே ப்ராப்பரா டாக்ஸ் கட்டுறாரு அப்படின்ற மாதிரியான நிறைய ரெக்கார்ட்ஸ் இவருக்கு இருக்கிறதுனால மக்கள் ஓரளவுக்கு நிறையவே நம்பினாங்க.
எஜுகேட்டட் யூத் எல்லாம் இவரை பயங்கரமா சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒரு பெரிய ரெவல்யூஷனே நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் ஆனா இவர் யாரெல்லாம் அப்போஸ் பண்ணாரோ அவங்க கூடயே திருப்பி போய் சேர்ந்துட்டாரு. பொலிட்டிக்கலி அவருக்கு அது கரெக்டா இருந்திருந்தாலும் மக்களுக்கு அவர் மேல இருக்கிற நம்பிக்கை குறைஞ்சு அவர் கட்சி பெருசா ஆக்டிவ் ஆகாம நிறைய கலைஞ்சது அதுதான் ரீசன் சொல்லணும். மாடர்ன் பாலிடிக்ஸ், இன்டெலெக்சுவலா பேசுறது, இதால மட்டும் தமிழ்நாடு பாலிடிக்ஸை யாரும் ஜெயிச்சிட முடியாதுங்கிறது கமல் விஷயத்துல நம்ம பார்த்தோம். நம்பர் 9, எஸ்வி சேகர். 80s 90sல ஒரு நல்ல காமெடி ஆக்டர். மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்குள்ள வந்தாரு, எம்எல்ஏவும் ஆனாரு. பட் ஆனா அங்கிருந்து அதை தாண்டி பெருசா ஒரு மாஸ் லீடரா அவரால் முன்னேற முடியும். ஸோ இதுதான் 9 ஆக்டர்ஸ் ஹூ ஃபெயில்ட் இன் பாலிடிக்ஸ் ஆர் பாலிடிக்ஸ்ல வந்துட்டு ரொம்ப பெருசா எதுவும் அச்சீவ் பண்ண முடியாத ஆக்டர்ஸ்னு சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ இப்போ யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. அண்ட் இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்றது expresschangos.in அப்படின்ற ஒரு டிஷர்ட் பிராண்ட். இவங்கள்ட்ட சூப்பர் ரிலேட்டட் ஃபன்னியான டிஷர்ட்ஸ் நிறைய இருக்கும். அண்ட் நிறைய தமிழ் டிஷர்ட்ஸ், ரொம்ப யூனிக்கான தமிழ் டிஷர்ட்ஸ், எங்கேயும் கிடைக்காத டிஷர்ட்ஸ் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும். நீங்க என்ன ஒரு வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாலும், எந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாலும் இவங்கள்ட்ட அதுக்கேற்ற ஒரு டிஷர்ட் டெஃபினட்டா இருக்கும். ஜஸ்ட் ப்ரௌஸ் பண்ணி பாருங்க. நீங்க சாண்டோவர்ஸ் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கிடைக்கும். ப்ரௌஸ் பண்ணி கோட் யூஸ் பண்ணி சூப்பராக டிஷர்ட்ஸ் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.